நாகர்கோவில் ஸ்காட் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இளைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் சூரிய உதயத்தை பார்க்க மக்களெல்லாம் வரக்கூடிய மாவட்டம்தான் இந்த குமரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு உதயசூரியன் ஆட்சி உதிக்க வேண்டும் என்ற ஆதரவு கேட்டு உங்களை எல்லாம் நான் பார்க்க வந்திருக்கிறேன். குமரிக்கு நான் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஓடோடி வந்து பார்த்திருக்கிறேன். அதேபோல் 2025 நியூ இயர் அன்று அதற்கு முதல் நாளையே நம்முடைய திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா கொண்டாட இங்கே தான் நான் வந்தேன். இப்போ கூட பிப்ரவரி மாத கடைசியில் நாகர்கோவிலுக்கு நான் வந்தேன். அதுவும் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி தெரியுமா? மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு அரசு நிகழ்ச்சி. அதாவது 3,12,082 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு வந்தேன். மாவட்ட மக்கள் தொகையில் பாதி பேர் அன்று பயனாளிகள். உங்களுக்கு தெரிஞ்சு இதுவரை நாகர்கோவில் நகரத்தில் அந்த விழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா சொல்லுங்க. அப்படி நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. மிகப்பெரிய நிகழ்ச்சி மட்டுமல்ல, திராவிட மாடல் முதல் வருஷனோட நிறைவான அரசு நலத்திட்ட நிகழ்ச்சியும் குமரி மாவட்ட நிகழ்ச்சி தான். கடைசி பந்தில் கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி குமரி மாவட்டத்தில் தான் அந்த நிகழ்ச்சியோட மேலும் பல நிகழ்ச்சிகளையும் நான் கலந்து கொண்டேன். நாகர்கோவிலில் தெற்கு எல்லை போராட்ட நாயகர் மார்ஷல் நேசமணி அவர்களுடைய தளபதியான குமரி கோமேதகம் பொன்னப்பநாதன் அவர்களுக்கு திருவுருவ சிலையை நான் திறந்து வச்சேன். அகசிவரத்தில் இலங்கை தமிழர்களுக்கான குடியிருப்புகளையும், குமரியில் தமிழர் பேரறிவு சிலையா தலைவர் கலைஞர் அமைச்ச திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா நினைவாக அலங்கார வளைவு ஆர்ச் அதையும் திறந்து வச்சேன். கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வந்து சேரவே எனக்கு அன்றைக்கு 2 மணி நேரம் ஆச்சு. காரணம், அப்படி ஒரு வரவேற்பு, அன்பான வரவேற்பால் என்னை திக்குமுக்காட வச்சு பெருமைப்பட்டது இந்த குமரி மக்கள் தான், நீங்கள் தான். ஒரு மாதம் போனதே தெரியல. அதுக்குள்ள இதோ திரும்பவும் உங்களை பார்க்க வந்துட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 7வது முறையா ஆட்சியில் அமர்த்த நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு குமரி மாவட்டம் ரெடியா? நன்றி. திருவாரூர், திருச்சி, கரூர், ஈரோடு, கோவை, நெல்லை ஆகிய ஊர்களில் நான் பரப்புரையை முடிச்சுட்டு தான் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் தயாராகிட்டாங்க. 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று திராவிட மாடல் நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாகணும். அதற்காக நம்மோட அந்த வெற்றிக்குரிய வேட்பாளர்களை இப்போ உங்கள் முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போகிறேன். முதல்ல
கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் மகேஷ் போட்டியிடுகிறார். நான் இளைஞரணி இருந்த காலத்திலிருந்து என்னோடு சேர்ந்து பயணித்தவர். நாகர்கோவில் மாநகராட்சி மேயராக இருந்து நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறப்பாக பணியாற்றின மகேஷ் அவர்களுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி நம்மை வெல்லும் வேட்பாளர் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். சட்டமன்ற உறுப்பினராக 2 முறையும் மாநிலங்களவை உறுப்பினராக 1 முறையும் மக்கள் பணியாற்றியவர். சிறுபான்மை சமூக மக்களோட உரிமைக்காக தொடர்ந்து உழைப்பவர். சட்டமன்றத்தில் சிறப்பான வாதங்களையும் மக்களுக்கான கோரிக்கைகளையும் எடுத்து வைக்கும் ஆஸ்டின் அவர்களுக்கு நாகர்கோவில் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய என்னுடைய இனிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் அவர்கள். அதே தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர். சட்டமன்ற காங்கிரஸ் குழுவுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இன்னும் சொன்னால் நான் சிலை திறந்து வச்சேனே, குறிப்பிட்டு சொன்னேனே, விடுதலை போராட்ட வீரர் குமரி கோமேதகம் பொன்னப்பனுடைய அன்பு பேரன் அவர்தான். அது உங்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு மீண்டும் நீங்களெல்லாம் கை சின்னத்தில் கிள்ளியூர் மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து குளச்சல் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் மீண்டும் இந்த மாவட்டத்திற்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரி தாரகை கத்பத் அவர்கள் மீனவ பின்னணி கொண்டவர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். இன்னும் சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் மாவட்ட தலைவர் தாரகை கத்பத் அவர்கள். 2024ஆம் ஆண்டு விளவங்கோடு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். இப்போ குளச்சல் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு குளச்சல் தொகுதி மக்கள் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஆர் செல்வசுவாமி அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். அவர் 7 தேசம் பேரூராட்சி தலைவராக பணியாற்றியவர். மக்களுக்காகவும் குறிப்பாக விவசாயிகளுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடியவர். அவருக்கு பத்மநாபபுரம் மக்கள் ஏற்கனவே சகோதரர் மனோத்கர் அவர்களுக்கு எப்படி ஆதரவு அளித்தீர்களோ அப்படியே திரு செல்வசுவாமி அவர்களுக்கும் ஆதரவு அளித்து அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தி வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய டிடி பிரவீன் அவர்கள். பிரவீன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நலிந்த பிரிவினருக்காக பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர். தென்னிந்திய திருச்சபை தெற்கு கேரள திருமண மண்டலத்தில் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய
பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர். பிரவீன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 6 வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி பெற வைப்பீங்களா? இன்னும் சத்தமா? நன்றி. வெற்றி உறுதியாக்கி இருக்கிறது. எனவே வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தால் குமரி மாவட்ட இங்கே இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் அனைவரும் இப்போ உட்காரலாம். வெற்றி கன்ஃபார்ம்டு. இந்த குமரி மாவட்டத்திற்கு